ப்ரோபயோட்டிக்ஸ் எந்தெந்த உணவுகளில் இருக்கு, இதனால என்னென்ன நன்மைகள்ன்றதும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்கங்க. காலைல ஏஞ்சியா பழைய சோறு சாப்பிடு, நீராகாரம் குடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதானே, இதுல இல்லாத ப்ரோபயோட்டிக்ஸா வெளியில போய் நம்ம தேட போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த பழைய சாதம் சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, ப்ரோபயோட்டிக்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமா கிடைக்கும். வாரம் 2-3 முறையாவது இதை நீங்க பயன்படுத்தணும். சித்த மருத்துவத்துல நம்ம விரேஷன முறைகள் சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது விரேஷன முறைகள் அப்படின்னு சொன்னா பேதி மருந்து. ஸோ பேதி மருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அன்றைக்கு என்ன சாப்பிடணும்? நீர்மோர் குடிங்க, மோர் சாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். எதற்காகனா அந்த கட் பாக்டீரியாஸ் நமக்கு வெளியேற்றப்பட்டால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த உணவுகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு அல்சர் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இல்லை இன்ஃப்ளமேட்டரி பவல் சிண்ட்ரோம், குடல் ஃபுல்லாக நமக்கு வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் சின்ன 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 புண்கள் மாதிரி இருக்குது. இது எல்லாமே நமக்கு சரி ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது தான்.